எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசையோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ தான் எனக்கு ஒன்று தோணுது, ஏன் வீட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஆம்பளைங்களுக்கு இட்லியே பிடிக்காமனு. பிகாஸ் என் தம்பி, அப்பா, என் ஹஸ்பண்ட், என் பையன்லேருந்து யாருக்குமே இட்லி பிடிக்காது. பட் தோசைனா ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்துட்டு ஏதாவது ஒரு சீக்ரெட் உங்களுக்கு தெரியும்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹோட்டல்ஸ் இருக்கிற வீட்டில் எது பண்ணுறதாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 1 செகண்ட் போதும் அவங்க என்ன வேணால் டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஒரு செகண்ட் நான் திரும்பினதோட வம்பு தான் ஆயில் எல்லாம் கீழே கொட்டி அதோட ஒர்க் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுக்கிறதுக்கு. அதனாலவே கிச்சனை வந்து உட்காந்து க்ளீன் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு டைம் அமையவே இல்லை. எனக்கு திருத்தியோட புண்ணியத்தினால அந்த ஒரு ஒர்க்கை பக்காவாக முடிச்சுட்டேன். ரொம்ப லேமினேட்டடாகவே ஃபீல் ஆச்சு. அண்ட் பண்ணி முடிச்சுட்டு மேடம் என்னமோ நான் தான் தப்பு பண்ண மாதிரி போய் அவங்க அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. லைஃப்பில் எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டதோட ஃப்ளோர் பக்காவாக க்ளீன் ஆச்சு. அண்ட் ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால பிளான்ஸ் எல்லாம் குட்டி குட்டி லீவ்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. தட் பாசிட்டிவ் நோட் டே 3 ஆஃப் டயட் என்னெல்லாம் சாப்பிட்டேன்னு பார்க்கலாமா? மார்னிங் 2 ஹாஃப் பாயில், மத்தியானம் சுண்டல் ஊற போட்டனால சுண்டல், கோஸ் பொரியல், அப்புறம் ஒரே ஒரு எக் ஒயிட். டின்னருக்கு மஷ்ரூம் அண்ட் ப்ரோக்கோலி ஸ்டிர் ஃப்ரைட். 97 days more to